ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 11 மே 2026. பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, कोई भी बात हो जाए, चाहे प्रकृति की चाहे व्यक्ति की, दोनों अचल स्थिति के आसन को जरा भी हिला न सके. பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே, எந்த விஷயம் நடந்தாலும் சரி, இயற்கை மூலமா வரலாம். இதுல இயற்கைன்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இயற்கைனா வெளியில் இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, ஆகாய, நெருப்பு மட்டும் கிடையாது. நம்ம சரீரம் கூட எதனால் ஆக்கப்பட்டது? இயற்கை. ஒருவேளை நம்மளுடைய சரீரம் கூட ஏதாவது மேலே கீழே ஆகலாம், அல்லது மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் இரண்டு விதமான சூழ்நிலைகளிலும் ஆடாத அசையாத சிம்மாசனத்தில் நீங்கள் அமர்ந்திருங்கள். இத்தனை பக்கே ஹோனா, பாபா நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கேட்குறாரு, குழந்தைகளே நீங்கள் இவ்வளோ பக்காவாக இருக்கீங்களா, ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு கேட்குறாரு. जैसे देखो शरीर आसन पर नहीं टिक सकता तो हलचल करेगा ना. ஒருவேளை நமக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அது எனக்கு அந்த சீட் சின்னதாக இருக்குது, நான் பெருசாக இருக்கேன், எனக்கு உள்ளே உட்காரவே முடியல. அப்போ நம்ம எப்படி கஷ்டப்பட்டு உட்காருவோம் இல்லையா? உட்காரவே முடியாது, அசைஞ்சிட்டே இருப்போம். ஐசே மண் ஹல்சல் தொன்னை கர்த்தா. அப்போ கேட்குறாரு பாபா, அது போல் உங்கள் மனது எங்கேயும் ஹல்சலில் வர்றதில்லையே, குழப்பத்தில் வர்றதில்லையே, ஸ்டேபிளாக ஸ்திரமாக இருக்கீங்களா? சதா அச்சல் அடோல் ஜராபி ஹல்சல் நஹி ஹோ. எனவே சதா ஆடாத அசையாது, சிறிதளவு கூட குழப்பமற்றவராக இருங்கள். अगर कभी हलचल और कभी अचल है तो सिंहासन भी कभी मिलेगा कभी नहीं मिलेगा. ஒருவேளை சங்கம்ல ஒரு நேரம் நல்லா இருக்கிற, ஒரு நேரம் டிஸ்டர்ப்டாக இருக்கிறேன், ஒரு நேரம் ஆடாமல் அசையாமல் இருக்கிற, ஒரு நாள் குழப்பத்தில் வர்றேன். அப்படி இருந்ததுன்னா எதிர்காலத்தில் கூட எப்படி இருக்குமா? நமக்கு சிம்மாசனம் கிடைக்காது. அப்போ சிம்மாசனம் ஒரு நாள் நான் ராஜாவாக இருப்பேன், அடுத்த நாள் ராஜாவாக இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? அங்கே எனக்கு பிடிச்சா ராஜாவாக இருப்பேங்க, இல்லைன்னா நான் என் வேலையை பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் பாபா என்ன சொல்லாரு, அங்கே நிரந்தரமான ராஜ்ய சிம்மாசனம் வேணும்னா இங்கேயே எப்படி இருங்க, நிரந்தரமாக அப்படி இருங்க. எனவே சதா ஆடாத அசையாத மனநிலையில் இருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் நான், இதை அப்படியே உள்ளே கொண்டு போயிடணும். அப்போ அதுக்கு நம்ம ஒரு ஸ்வமானத்தில் இருக்கணும் இல்லையா? நான் மாஸ்டர் சர்வசக்திவான், சர்வசக்திவான் பரமாத்மா இருக்கிறாரு, எங்கள் அப்பா சர்வசக்திவான் இருக்கிறாரு. அப்போ நான் ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவான், குழப்பத்தில் நான் வரவே மாட்டேன். அப்படி நம்ம என்ன பண்ணணுங்கிறாரு பாபா, ஒரு பொழுதும் ஆடாத அசையாத மனநிலையை வைத்திருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.